ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். மிக மிக முக்கியமான செய்தி. டெட் பாஸ் மதிப்பெண் அனைத்து கேட்டகரிக்கும் 60ஆக அறிவிக்க வேண்டும் என்ற நீதிமன்ற வழக்கின் திடீர் திருப்பம். அந்த வழக்கு குறித்து வெளியேறக்கூடிய மிக முக்கியமான தகவல் குறித்து தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எந்த தகவலையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது டெட் பாஸ் மதிப்பெண் அனைவருக்கும் 60 என அறிவிக்க வேண்டும் என்று நீதிமன்றத்தின் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ இந்த வழக்கில் தற்போது ஒரு தொடர் இடிப்பறி அப்படிங்கிறது நீடித்து கொண்டிருக்கிறது. கடந்த 4-5 நாட்களுக்கு முன்பு விசாரணைக்கு வந்த இந்த வழக்கு தற்போது அன்றைக்கே ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தோம். ஆனால் அன்றைக்கி வரல. அதுக்கு அடுத்த நாள் தள்ளி வச்சாங்க. அதுக்கு அடுத்த நாளாவது ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தோம். 123வது வழக்காக வந்தது. ஆனால் அந்த வழக்கை மறுபடியும் பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதிக்கு ஒத்தி வச்சுருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த வழக்கில் ஒரு திடீர் திருப்பம்னு தான் சொல்லணும். இது ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் வருமா அல்லது நெகட்டிவான ரிசல்ட் வருமா அப்படிங்கிறது எல்லா ஆசிரியர்களோட ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ என்னோடய ஒப்பீனியன் படி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டெட் பாஸ் மதிப்பெண் 60 அனைவருக்கும் அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லுவேன். இன்னொரு பக்கம் ஆசிரியர்கள் கோரிக்கை ஒரு பக்கம் வச்சுருக்காங்க அரசுக்கு. அது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, காமன் டெட் அதாவது ஏப்ரலோட கடைசியில் அல்லது ஜூன் மாதத்தில் வெளியாகும் அப்படிங்கிற மாதிரியான தகவல் கிடச்சிருக்கு. அதனால் இதெல்லாம் யோசிச்சுட்டு இல்லாமல் அதுக்கு ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஒரு வேளை இதில் மிஸ் ஆனால் கூட நம்ம அதில் பாஸ் பண்ணிடலாம். டைம் ஆல்ரெடி நம்ம நிறைய வேஸ்ட் பண்ணிட்டோம். இனிமேல் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். பாசிபிலிட்டிஸ் இருக்குது, பட் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். உங்களோட ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக நல்லதே நடக்கும். உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. மேலும் இது மாதிரியான தகவலுக்கு நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.